Hi friends, welcome to Guidely JBCIB யூடியூப் சேனல் தமிழ். ஸோ இந்த வீடியோ எதுக்கானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியன் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா. ஸோ அதோட அந்த சப்ஜெக்டில் உள்ள சாப்டர் 2 செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஷெடியூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம எல்லா மாடியூலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கானமி இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு மாடியூல் ஏல உள்ள சாப்டர் 2 செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்ற அந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு எம்சிக்யூஷன் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த சாப்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈச் 1 மார்க்காகவும் இருக்கலாம், 2 மார்க்ஸாகவும் இருக்கலாம். ஸோ 2 மார்க்ஸாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி எம்சிக்யூஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ரைமரிஸ், டெரிஷியரி, செகண்டரி, இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அப்புறம் அதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி செக்டரோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, ஈச் அண்ட் எவ்ரி செக்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர். ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைமரி செக்டர். ஸோ ப்ரைமரி செக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம பேசிக்காக நம்ம அக்ரிகல்ச்சர் தான் ப்ரைமரி செக்டர்னு சொல்லுவோம். அதாவது ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்விங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா. ஸோ நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சு நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை தான் வந்து ப்ரைமரி செக்டரில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ அப்படி நமக்கு பார்க்குறப்போ அக்ரிகல்ச்சர் வந்து மெயினானது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிஷியரி செக்டர் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் வந்து நான் எக்ஸாம்பிளாக எடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டன் வந்து என்னது, நேச்சுரலாக நம்ம விளைவிக்கக்கூடிய பொருள். ஸோ அப்போ அது வந்து அக்ரிகல்ச்சரில் வருது. அப்போ அது ப்ரைமரி செக்டரில் வருது. ஆனால் ப்ரைமரி செக்டரில் அக்ரிகல்ச்சர் மட்டுமா வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, மற்ற ஒரு சில இது வருது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங், இதுவும் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஃபிஷ் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. ஃபாரஸ்ட்ரி, மைனிங், மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைமரி செக்டரில் வர்றது. சரிங்களா. அப்போது உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் கம்மிங் என்டர் ப்ரைமரி செக்டர் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி இப்படிலாம் இருந்துச்சா நீங்கள் ஆல் ஆஃப் தி அபவ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு அக்ரேரியன் எக்கானமி அப்படின்னு ஒரு எக்கானமியை எப்போ சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி செக்டர், அதாவது இந்த பிரைமரி செக்டர் மட்டுமே வந்து மோர் தென் 50% ஆஃப் த ஜிடிபிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த எக்கானமி வந்து நம்ம வந்து அக்ரேரியன் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு படிச்சுக்கோங்க. அக்ரேரியன் எக்கானமி அப்படின்னா மேபி கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கு அப்படின்னா என்னன்னா மோர் தென் 50% ஆஃப் த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இஸ் பை தி பிரைமரி செக்டர், அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரைமரி செக்டரில் நம்ம என்ன பண்ணோம், காட்டனை விளை வச்சாச்சு. ஸோ அது அங்கே வந்து நம்ம காட்டன் நமக்கு கிடச்சிருச்சு. அது ப்ரைமரி செக்டர் முடிஞ்சு. இப்போ செகண்டரி செக்டர் என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்விங் தி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. அதாவது என்னென்னா ப்ரைமரி செக்டர்லேருந்து நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம எடுக்கிறோமா, அதை நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி வேறு ஃபார்முக்கு ரா மெட்டீரியலாக இருக்கும், அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி வேறு ஃபார்முக்கு நம்ம அதை மாற்றி அதை நம்ம விற்கிறோம், இல்லை அதை நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த செகண்ட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செகண்டரி செக்டரில் வரும். அதான் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டரி செக்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் த எக்கானமி வேர் த ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிரைமரி செக்டர் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு குட்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதான் அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், அது மிஷினரிஸ் இதெல்லாம். அப்போது ப்ரைமரி செக்டரில் நம்ம என்ன பண்ணோம், காட்டனை வந்து நம்ம விளைவிச்சோம். அப்போ அந்த காட்டனை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், யூஸிங் மிஷின்ஸ் வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் தட் காட்டன் இன்டு கிளாத்ஸ். அதாவது நம்ம மிஷினில் கொடுத்து அந்த தறி எடுத்து நூலை எடுத்து நூல்லேருந்து நம்ம துணியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுதான் வந்து செகண்டரி செக்டர். சரிங்களா. இதில் தான் மேனுஃபேக்சரிங், இந்த எம்எஸ்எம்இஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி செக்டரில் தான் வந்து வரும். இண்டஸ்ட்ரீஸு, எம்எஸ்எம்இஸ் இதெல்லாம். சரிங்களா.
ஓகே. இப்போ டெரிஷரி செக்டர். ஸோ இது வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் தான் நம்ம டெரிஷரி செக்டர்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணோம், காட்டனை எடுத்துட்டு இப்போ நம்ம துணியை மாற்றியாச்சு. இப்போ இந்த துணியை வந்து நம்ம சேல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சேல் அதுதான் வந்து சர்வீசஸில் வர்றது. அப்போ அப்போ நான் வந்து ரீட்டெயில் ஷாப்பில் போயிட்டு நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சர்வீசஸ். அப்போ எல்லா சர்வீசஸுமே வந்து இந்த டெரிஷரி செக்டரில் தான் வந்து வரும். இப்போ பாருங்களேன், இப்போ பேங்கிங்கு, லா, டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், துணியை வந்து ரெடி பண்ணிட்டேன். மிஷின் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எல்லா ரீட்டெயில் ஸ்டோருக்கும் நான் வந்து கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மொத்தமாக வந்து ஒரு குடோன்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணுவேன். ஒரு லாரியில் ஏற்றிட்டு போய் எல்லா கடைக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனு இந்த வர்றப்போ என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட்னு யூஸ் பண்ணுறது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுன்றது வந்து ஒரு சர்வீஸு. அப்போ அது சர்வீஸ் செக்டரு. அதுக்கப்புறம் இப்போ நான் சப்போஸ் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து இப்போ டிமாண்ட் வந்து என்கிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் அதிகமாகிட்டாங்க. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும். அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கேபிட்டல், நான் வந்து மிஷினரிஸ் நிறையா வாங்கணும். அப்போ அந்த மிஷினரி வாங்குறதுக்கு எனக்கு வந்து லோன் தேவை. இப்போ நான் பேங்கிங்க்கு போகிறேன். அப்போ பேங்கிங் இஸ் அ சர்வீஸ் செக்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனும் சர்வீஸ் செக்டர், அதுவும் டெரிஷரி செக்டரில் தான் வருது. அப்போ இப்போ நான் வந்து எல்லா என்னோடய டீலர்ஸ் இருப்பாங்க, என்னோடய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, எல்லோரும் என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இத்தனை பீஸு இந்த இதில் எல்லாமே இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போது அந்த ஆர்டரை வந்து அவங்க எனக்கு கொடுக்குறதும் சரி, நான் அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. அப்போ பாருங்களேன், இந்த காட்டன் வச்சு நமக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வருது பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்க்கு வந்து நம்ம லோன் எடுக்க போனால் பேங்கிங்கு, கம்யூனிகேஷனு, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெரிஷரி செக்டரில் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, ஹெல்த் கேர், லா, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெரிஷரி செக்டரில் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 செக்டர்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி, இது எல்லாமே வந்து காட்டன்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போது இந்த குவாட்டர்னரி அண்டு குயினரி செக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று 2 இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, சர்வீஸ் செக்டரில் இருந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் நம்ம வச்சுக்கலாம். டெரிஷரி செக்டர் இருக்குது இல்லையா, அதில் இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு 2 செக்டரை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இந்த குவாட்டர்னரி அண்ட் குயினரி செக்டர்ஸ். இப்போ இந்த குவாட்டர்னரி செக்டர்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் சர்வீஸ், நாலேஜ் அண்ட் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த குவாட்டர்னரி செக்டர் அப்படின்றதுல வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இன்னோவேஷன்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாட்டர்னரி செக்டர் அப்படின்றத வரும். ஸோ நாலேஜ் டிவன் இண்டஸ்ட்ரீஸ், நாலேஜ் ட்ரிவன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த குயினரி செக்டர் அப்படின்றது என்னென்னா, ஹை லெவல் டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, இல்லைனா இப்போ நம்ம பாலிசி மேக்கர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது பாலிசி மேக்கர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தே ஆர் டெசிஷன் மேக்கர்ஸ். ஒரு கவர்மெண்ட்டில் டாப் இதில் வந்து பாலிசி மேக்கிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் லீடர்ஸு, இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து குயினரி செக்டர்ஸில் வந்து வரும். இதில் போட்டுருக்காங்க பாருங்கள், டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் மேஜர் கம்பெனிஸ், கவர்மெண்ட் லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், டிப்ளமேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து குயினரி செக்டரில் வரும். சரிங்களா? இது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு செக்டர் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துட்டு இது எந்த செக்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெவல்யூஷன்ஸ் இன் பிரைமரி செக்டர். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஒரு பெரிய பாதையை வந்து கடந்து வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய வந்து அதில் ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், க்ரீன் ரெவல்யூஷன், எம்எஸ் சுவாமிநாதன், அதான் ஃபஸ்ட்டு நடந்த ஒரு ரெவல்யூஷன். ஸோ அதே மாதிரி இதில் எல்லா ஒயிட் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஈஸி தான் இது, நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 1 மார்க் கூட இதில் வரலாம். சப்போஸ் வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன் வந்து எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லெதரு, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு 1 மார்க் வந்து டேரெக்டாக வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லை சில பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக பார்த்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க.
கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 3 செக்டார்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வெர்சஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டன்ட் தான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், 1973 அண்ட் 2003 இது 2யும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கம்பேரிசன் தான். ப்ரெசென்ட்டில் வந்து நான் என்ன வேல்யூன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த கிராஃபில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு டெவலப்பிங் எக்கானமிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி செக்டர் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸ்டார்ட்டிங்கில் அவங்க அந்த டெவலப் ஆகிற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து பிரைமரி செக்டர் தான் வந்து ஓட கான்ட்ரிபியூஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்வியஸ்லி வி ஆர் டில் நோ வாட் வி ஆர் சேயிங் இஸ் இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கண்டிப்பாக நமக்கும் வந்து நம்மளும் வி ஆர் ஆல்சோ டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்ம டெவலப்டு இல்லை. ஸோ அப்போ நமக்கும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் இருந்து பிரிட்டிஷ் வந்துட்டு போனதுலேருந்து நம்ம ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஆரம்பித்தோம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில். அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டரோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிரைமரி செக்டர், செகண்டரி, தேர்டு வந்து அந்த சர்வீஸ் செக்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 30 இயர்ஸ் 2003ல் அப்படியே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி செக்டரோட இது குறைஞ்சிருச்சு. எது அதிகமாகிடுச்சு அப்படின்னா டெரிஷரி சர்வீஸ் செக்டரோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எல்லா டெவலப்பிங் எக்கானமியோட பேட்டர்ன் நீங்கள் என்ன டெவலப்பிங் எக்கானமி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த பேட்டர்னில் தான் வந்து வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸ்டார்டிங் பிரைமரி செக்டரோட ஆதிக்கம் இருந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டெரிஷரி செக்டர் சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கிராஃப். இப்போ இந்த கிராஃபுக்கு நான் வந்து இது ஃபஸ்ட்டு கிராஃபு, செகண்ட் கிராஃபு. இந்த செகண்ட் கிராஃபுக்கு நான் வந்து வர்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து டெரிஷரி செக்டர் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வளர்ந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு 4 ரீசன்ஸ் வந்து நான் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறதில்ல, பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து இதை சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னவாக இருக்கும்னா, நம்ம ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு சில எசென்ஷியல் சர்வீசஸ்ன்னு இருக்குது. என்னென்னு சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் தேவை, நமக்கு ஸ்கூல் தேவை, கம்யூனிகேஷனுக்கு போஸ்டல் டெலகிராஃபு சர்வீசஸ் தேவை, போலீஸ் ஸ்டேஷன் முக்கியம், கோர்ட்டு முக்கியம், முனிசிபல் கார்ப்பரேஷன் முக்கியம், நமக்கு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ்ஸு முக்கியம், பேங்க் முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் சர்வீசஸ். அப்போது பேசிக் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்வீசஸை வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து இந்த பேசிக் சர்வீஸை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வில் இன்வெஸ்ட் இன் தீஸ் சர்வீசஸ், சரிங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்டர் இந்த இது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும், சரிங்களா? செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் இது ரெண்டுமே வளர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் செக்டர் வளரும். அது எப்படி அப்படின்னா, அப்போ நம்ம காட்டனோட எக்ஸாம்பிளே நம்ம பார்த்தோம். நான் நிறையா காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நிறையா க்ளாத்ஸ் இது பண்ணுவேன். நிறையா க்ளாத்ஸ் இது பண்ணேன் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ், நிறைய டிரான்ஸ்போர்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும், நிறைய கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண வரைக்கும், நிறைய எனக்கு லோன் தேவைப்படும். எப்படி அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரைமரி செக்டரும் அந்த இண்டஸ்ட்ரி செக்டரும் அதோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னா சர்வீஸ் செக்டரோட வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்குது. ஸோ அதாவது இங்கே மென்ஷன் பண்ணிப்பா, கிரேட்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார்ஸ் மோர் வில் பி த டிமாண்ட் ஃபார் சச் சர்வீசஸ், சரிங்களா? அதான் காட்டன் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண அப்போ அதை ப்ராசஸ் அதை வந்து நான் ரா மெட்டீரியல் காட்டன்லேருந்து அதை துணியாக மாற்றுறதுக்கு எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேணும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும். காட்டன் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் அதிகமானால் நான் அதை எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டு, பேங்க் லோனு இது எல்லாமே அதிகமாகும், சரிங்களா? ஸோ அதுதான் அந்த டிமாண்டை வந்து கூட்டுறது அப்படின்றது. நான் வந்து ஒரு காட்டனை மட்டும் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதே தான் எல்லாத்துக்கும் நீங்கள் எனி எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இதை வந்து அதை கூட வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. தேர்டு வந்து இப்போ பிரைமரி செக்டரும் நல்லா வளருது, செகண்டரி செக்டரும் நல்லா வளருது. அப்போது அப்போ காமன் பீப்புளுக்கு என்ன ஆகும், இன்கம் லெவல் வந்து ரைஸ் ஆகும், சரிங்களா? அப்போ ஒருத்தனுக்கு இன்கம் கையில் வருதுன்னாவே அவன் சும்மா இருப்பானா, அவன் வந்து நிறையா சர்வீசஸை வந்து தேடி போவான்,
சரிங்களா? ஸோ இப்போ நீங்களே வந்து ஜாபுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில சர்வீஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனா ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில இதெல்லாம் வந்து ஓகே நம்ம இந்த இதில் போய் நம்ம ஹேர் கட் பண்ணலாம். இந்த ஒரு பிராண்டடான ஒரு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போவீங்க. ஸோ அப்போ ஒரு இன்கம் அதெல்லாம் எதுக்கு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே நம்ம இனிமேல் நம்மலாம் வந்து நம்ம ஏன் அவைல் பண்ணக்கூடாது அந்த சர்வீஸ் அப்படின்னு நம்ம நினச்சிடும். ஸோ அதேமாதிரி இன்கம் லெவல் ரைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெளியே சாப்பிட போவீங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போவீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போவீங்க, ட்ரைனிங் எடுத்துப்பீங்க, படம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒருத்தனோட இன்கம் லெவல் ரைஸ் ஆனால் அதோட சர்வீசஸ் செக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிமாண்ட் ஆகி அது பூம் ஆகும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐடி. இந்த ஐடின்றது பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் இது. அது வந்து இப்போது அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து இப்போது ஐடின்றது ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிது அது. ஸோ எங்கே பார்த்தாலும் நம்ம ஆட்கள் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஐடி வளர்ந்ததுமே வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் தி க்ரோத் இன் தி சர்வீஸ் செக்டர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கிராஃபுக்கு வருவோம். ஸோ இது வந்து எல்லாம் வந்து ஜிடிபி ஏன் வந்து டெரிஷரி செக்டரில் வளர்ந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இது வந்து செகண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக இருந்திருக்கு. பட் ஓவர் த ஒரு 27 இயர்ஸ் கழிச்சு 2000 பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? இப்போ ஜிடிபியில் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே செக்டர்லாம் மாறிடுச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஸ்டில் அக்ரிகல்ச்சர் இஸ் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் இன் தி கண்ட்ரி. ஒய்? இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஓகே, இப்போ கரண்ட்டு அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்கும். ரஃப்லி 18% இஸ் தி கான்ட்ரிபியூஷன் பை தி அக்ரிகல்ச்சர் டு தி ஜிடிபி. சரிங்களா? பட் இன்னமும் 45% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது வெறும் லெஸ் தென் 20% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுற அதே அக்ரிகல்ச்சர் தான் அரௌண்ட் 45% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. என்ன தான் டெரிஷரி சர்வீஸ் செக்டர் வளர்ந்தாலும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர் வளர்ந்தாலும் அதோட கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு த கண்ட்ரின்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வேர் இன்வால்வ் இன் தி அக்ரிகல்ச்சர். இது ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரூரல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு 1 ஏக்கர் ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4 பேருமே வந்து அந்த 1 ஏக்கர் லேண்டில் வந்து இருப்பாங்க. பட் அது இப்போ அந்த 1 ஏக்கரை பார்க்குறதுக்கு ஒரு 2 பேர் போதுமாக இருக்கும். பட் ஆனால் அந்த 4 பேருமே வந்து அந்த லேண்டுக்காக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் அந்த 2 பேர் இருந்தாலும் ஒரே ப்ரொடக்ஷன் தான் வரும். அந்த 4 பேர் இருந்தாலும் ஒரே ப்ரொடக்ஷன் தான் வரும். ப்ரொடக்ஷனில் எந்த வித மாற்றமும் இருக்காது. பட் ஆனால் 4 பேர் இருப்பாங்க. அப்போ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கம்மியாக தேவைப்படுற இடத்துல அதிக ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுது. அதாவது தே ஆர் நாட் யூஸ்டு அப் டு தேர் ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை 4 பேர் செய்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து இன்னமும் வந்து இப்படி தான் நம்ம இதில் இருக்குது. பட் நம்ம அதை இது பண்ணிடவும் முடியாது. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ரூரல் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பாருங்கள். வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை. ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த ஃபிஷரிஸ், இது எல்லாம் அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிஸாக வரும். இதுதான் வந்து மேஜர் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது ரூரல் சைடில். ஸோ இப்போயும் வந்து ஸ்டில் அக்ரிகல்ச்சர் இஸ் தி ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். புது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் பெர் ஹெக்டேர் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதுலேருந்து நம்ம வந்து
மேக்ஸிமம் அவுட்புட் நம்ம எடுக்கிறதுக்கும் சரி, கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து நிறையா ஸ்கீம்ஸ் மூலிமா வந்து இது பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து இதுதான் வந்து மேஜர் ரீசன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே. இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னா மேபி கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் ஜஸ்ட் இவங்க வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அக்ரிகல்ச்சரில், இல்லை எதனால் வந்து டெரிஷரி செக்டர் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, விச் செக்டர் இஸ் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இன் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்னா அக்ரிகல்ச்சர். விச் செக்டர் இஸ் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி அப்படின்னா டெரிஷரி சர்வீஸ் செக்டர். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சன்ரைஸ் செக்டர்ஸ். ஸோ இந்த சன்ரைஸ் செக்டர்ஸ்னால் என்னென்னா, ஒரு செக்டரு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வளர்ந்து வர்ற ஒரு செக்டரு. சரிங்களா? வளர்ந்து வர ஒரு செக்டர், பட் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது அதுக்கு. ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு நல்ல குரோத் அடையும். வளர்ந்து வர ஒரு செக்டர், அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் நிறையா வருவாங்க. இது அந்த மாதிரி செக்டர்ஸ் தான் வந்து நம்ம சன்ரைஸ் செக்டர்னு நம்ம சொல்லுவோம். தேர் இஸ் பொட்டன்ஷியல் ஃபார் சிக்னிஃபிகன்ட் க்ரோத் இன் தி ஃபியூச்சர். சரிங்களா? பட் இப்போ வந்து அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட செக்டர்ஸ் தான் நம்ம சன்ரைஸ் செக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம பேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்டெக். இப்போ ஃபின்டெக் அப்படின்றது வந்து ஒரு சன்ரைஸ் செக்டர். இப்போ நிறையா நம்மளோட ஆப்ஸ் வருது பார்த்தீங்களா? ஃபின்டெக் ஆப்ஸ் இப்போ நிறையா வந்து புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் நிறையா இப்போ யூனிகார்ன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்புன்னு இப்போ இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும், அடுத்து யூனிகார்ன் ஆகும். இந்த மாதிரி வந்து அடுத்து நீங்கள் பெரிய கம்பெனி ஆகும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து தே வில் பி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டு இன்வெஸ்ட் இன் திஸ் சன்ரைஸ் செக்டர்ஸ். சரிங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுவும் வந்து ஒரு பெரிய அதுவும் வந்து சன்ரைஸ் செக்டர் தான். செமி கண்டக்டர்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து சன்ரைஸ் செக்டர்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ்ட் அண்டு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்னா இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருங்க பாருங்க. காந்தா, கமல். ஸோ காந்தா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். ஸோ அது வந்து Kanta, she gets her salary regularly at the end of every month. In addition to the salary, she gets provident fund as per the rules laid down by the government. ஸோ அப்போ இந்த காந்தான்றது யாராக இருக்கும், நம்ம பேங்கிங் செக்டர் எடுத்துக்கோங்க. நம்மளாம் அப்படின்னா நம்மளாம் வந்து ஆர்கனைஸ் செக்டர். சரிங்களா? இப்போது நீங்கள் நமக்கு காலைல 10 மணிக்கு போகிறோம், ஈவினிங் 7 o'clock வர்றோம். நமக்கு வந்து ரெகுலராக நமக்கு சேலரி இருக்குது. நமக்கு சேலரி கூட சேர்ந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிஎஃப் இருக்குது, என்பிஎஸ் இருக்குது, பெய்டு லீவ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, பெட்ரோல் அலவன்ஸு, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இருக்குது. அதாவது ஆர்கனைஸ்டாக நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்குன்னு ஒரு சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து நம்ம அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சைன் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ப்ராப்பர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது நமக்கு. வி ஆர் கவர்ன்ட் பை தட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆர்கனைஸ் செக்டர். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டர். அன்ஆர்கனைஸ்னா ஒரு பலசர கடையில் ஒரு வேலை பார்க்குற ஒரு பையனாக எடுத்துக்கோங்க. அவன்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர். ஏன்னா அவனுக்கு ப்ராப்பர் அவனுக்கு ஆஃபீஸ் டைம் கிடையாது. அவனுக்கு வந்து இருந்தாகணும்னா இருந்து தான் ஆகணும். ஒரு ப்ராப்பர் ஒரு ஒர்க்கிங் டைம்ன்ற ஒன்று இருக்காது. அப்புறம் அவனுக்கு லீவ் போட்டான் அப்படின்னா அன்றைக்கி சம்பளம் கட்டு. வேலைக்கு வந்தால் மட்டும்தான் சம்பளம். அவனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, சனிக்கிழமைனாலும் சரி, எப்போனாலும் சரி. நமக்கு வேணால் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்டு ஹாலிடே மாதிரி தான் நமக்கு. சரிங்களா? பட் ஆனால் பலசரக்கு வேலை பார்க்குறவங்க அப்படி கிடையாது. அவனுக்கு வந்தால் மட்டும்தான் சேலரி. அதுபோக அவனுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. அவனுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அலவன்ஸ் எதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் அவன் வந்து எந்த ஒரு ரூல்ஸ்குள்ளேயும் வராத ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது. ஸோ அதுதான் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து
நம்ம செக்டர்ஸ் பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ பட்ஜெட் ஸ்பீச் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் மென்ஷன்ட் எ ஃபோக்கஸ் ஆன் நியூ பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் லைக் green energy with programs for green fuel equipment and energy efficiency. These green growth efforts aim to reduce the carbon intensity of the economy. Green energy is a part of which sector of India? ஸோ இப்போ இந்த க்ரீன் எனர்ஜின்றது என்ன செக்டரில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். க்ரீன் எனர்ஜி வந்து வில் கம் அண்டர் சன்ரைஸ் செக்டர். ஆன்சர் இஸ் சி. பிகாஸ் சன்ரைஸ் செக்டர் இஸ் அ நியூ அண்ட் ரேப்பிட்லி க்ரோயிங் இண்டஸ்ட்ரீஸ். க்ரீன் எனர்ஜின்றது நம்ம அந்த ஃபாசில் ஃபியூயல் டிபெண்டன்சி வந்து குறைக்கிறதுக்காகவும் எமிஷன்ஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் இருக்கிற வந்து ஒரு செக்டர் அது. இப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை வளர்ந்து வர செக்டர் அப்படின்றனால அது வந்து சன்ரைஸ் செக்டர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் டைரெக்டாக இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்படி மாதிரி இன்டெரக்டாக இருக்கும். யூ ஹேவ் டு அது நீங்கள் இப்போ இன்டெரக்டாக அப்படின்னா ரொம்ப ஒன்றும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஈஸிலி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் தி ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு கேட்டு இன்னக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் தி ஆர்கனைஸ்ட் செக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்கனைஸ்ட் செக்டர் பற்றி நம்ம படித்தோம். ஆர்கனைஸ்ட் செக்டார் இன்க்ளூட்ஸ் இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா? ஆர்கனைஸ்ட் செக்டார் இன்க்ளூட்ஸ் அன்ரெஜிஸ்டர்டு என்டர்பிரைசஸ் வித் irregular employment terms. ஆமாம், இது கரெக்ட் இந்த சென்ஸ். இன்னக்யூரேட்லி இது டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னக்யூரேட்லி தான் டிஸ்கிரைப் பண்ணுது. செகண்ட் பார்ப்போம். ஜாப்ஸ் டேர்ம்ஸ் ஆர் ஸ்டேபிள், எம்ப்ளாயி ஹேவ் கேரண்டீட் ஒர்க்கு. இது வந்து அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஒர்க்கர்ஸ் லேக் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட். இந்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னக்யூரேட்டாக இது பண்ணுது. ஏன்னா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் இருக்கும், ஆனால் இது இல்லைன்னு சொல்லுது. ஸோ இன்னக்யூரேட் தான் இதுவும். தி ஆர்கனைஸ்ட் செக்டர் ரிலைஸ் ஹெவிலி ஆன் லேபர் அண்ட் இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ். இல்லை, கிடையாது. ஸோ இதுவும் இன்னக்யூரேட். அப்போ இதில் வந்து அக்யூரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் மட்டும்தான் வந்து அக்யூரேட். மற்ற 3மே வந்து இன்னக்யூரேட். 1, 3 and 4 ஆல் த 3 ஆர் இன்னக்யூரேட். சரிங்களா? அப்போது அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்னக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் ஆர்கனைஸ்ட் செக்டர்னு கேட்டிருக்கான். அப்போது ஆன்சர் இஸ் ஏ, 1, 3 and 4. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த செக்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமியில் வந்து கேட்டுருவாங்க. நீங்கள் அது உங்களுக்கு ஒரு ரெண்டுமே 2 மார்க்ஸாக இருந்தால் யூ ஆர் லக்கி. 4 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சாப்டரும் நம்ம கொண்டு போவோமா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அலாங் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டைப்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ guys ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon in the next video.